ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூலை மாதத்திற்கான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் சூரியன், கடக ராசியில் குரு சுக்கிரன் புதன், சிம்ம ராசியில் கேது, சந்திரன் தன்னுடைய பயணத்தை தனுசு ராசியிலிருந்து துவக்கிறாரு இந்த மாதம். கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரக பயிற்சி தான். சந்திரனுடைய பயிற்சியை தவிர முதல் பயிற்சி புதன் கடகத்தில் வக்கரமாக இருக்கார். அவர் பின்னோக்கி வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்குள்ளே வராரு, தன்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளே வராரு. அதே சமயம் சூரியன், அதாவது மிதுன ராசியில் சூரியன் இருக்கார், அவர் கடக ராசிக்கு ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறார். அதாவது ஆடி மாத பிறப்பு ஜூலை 16, 2026 அன்று. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஃபஸ்ட்டு ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் பயிற்சி, ஜூலை 7ஆம் தேதி அன்றைக்கி புதன் வக்கர பயிற்சி, ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி சூரியன் பயிற்சி. இந்த 3 பயிற்சிகள் தான் இந்த மாதம் நடக்க போகிறது. இதை தவிர சந்திரன் தன்னுடைய பயணத்தை 2 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிட்டுருக்காரு. இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 14ஆம் தேதி அன்னைக்கு 14th ஜூலை அமாவாசை. அதாவது அமாவாசை ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. அதுக்கப்புறம் தட்சிணாயன புண்ணிய காலம், அதாவது வருஷத்தை 2ஆக பிரிப்பாங்க, 6 மாதம். அயனம்னு பேர் அதுக்கு. தட்சிணாயனம், உத்தராயணம்னு. அதாவது சூரியன் தெற்கு நோக்கி தன்னுடைய பயணத்தை செய்யக்கூடிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாத பிறப்பன்று ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி நடக்கிறது. ஆடி மாத பிறப்பு ஜூலை 17லேருந்து 3 நாட்கள், ஜூலை 17, 18, 19 ஆகிய 3 நாட்கள் நதி ரஜஸ்வலான்ட்டு பேர். எப்படி பெண்களுக்கு மாசாந்திர தீட்டு 3 நாட்கள் வருமோ, அது மாதிரி வருஷ தீட்டு இந்த நதிகளுக்கு 3 நாட்கள் வரும். அதுதான் இந்த நதி ரஜஸ்வலா 3 நாட்கள். அந்த 3 நாட்களில் நதி நீராடல் தவிர்ப்பது புத்திசாலித்தனம். சாதுர்மாசிய விரதம் இந்த மாதம் 26ஆம் தேதி, ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு சாதுர்மாசிய விரதம் ஆரம்பம். சன்னியாசிகள் குருமார்களுக்கெல்லாம் நம்ம விரதம் இருக்கிறது. 27ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள், 29 பௌர்ணமி அன்னைக்கு வியாச பூர்ணிமா. இந்த மாதத்தில் உங்களுக்கான பலன்கள் எப்படி, உங்கள் ராசிக்கான பலன் எப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துக்கு குரு வந்துட்டார். பாக்கிய குரு எல்லாத்தையும் கொடுக்க போகிறார். நீங்கள் தொட்டது வெற்றிங்க. இத்தனை நாளாக உங்களுக்கு இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் 2012லேருந்தே உங்களுக்கு வெற்றிங்கிறது இல்லை. 2012லேருந்து 15 வரைக்கும் ஓரளவுக்கு இருந்தீங்க. 15க்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் தலையே தூக்க முடியாமல் இருந்தீங்க. இனிமேல் உங்கள் தலை வெளி உலகுக்கு தெரியக்கூடிய இடத்துல இருக்க போகிறீங்க. தலைமை பண்போடு செயல்படுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, பதவி உங்களை தேடி வரும். இத்தனை நாளாக உங்களுக்கு பதவி கொடுக்கறதுக்கு கூட இருந்தவங்களாம் தடுத்துட்டு இருந்தான். இப்போ பதவி உங்களை தேடி வரும். இத்தனை நாளாக உங்களுடைய குடும்பத்தில் வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் இப்போ விலகக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா கெடுதல் பண்ணிகிட்டு இருக்கிற சனியை குரு பார்க்குறார். கெட்டவனையே குரு மாற்றக்கூடிய ஆற்றல் குருவுக்கு உண்டு. அந்த குரு 9ஆம் இடத்துலேருந்து லக்னத்தை ராசியை பார்க்குறார். இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும். அதாவது திருமணம் நிச்சயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது இப்போ நிச்சயம் பண்ணால் கூட நடுவில் அக்டோபர் நவம்பரில் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும். அதுக்கப்புறம் அது எப்போ சரியாக போகும்னா ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு ஏப்ரலுக்கு மேலே திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த குழந்தைங்களை பெற்றோர்கள் இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். ரொம்ப சண்டை போடக்கூடாது, ரொம்ப வாக்குவாதம் பண்ணக்கூடாது, ரொம்ப அதிகமாக பேச வேண்டாம்.
வெளியில் எங்கேயும் தனியாக அனுப்பாதீங்க. இதெல்லாம் அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம். ஆனால் இந்த மாதம் இல்லை. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பில் நல்ல பில்ட் ஆகிறதுக்கான நேரம் இது. அதே சமயம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி உச்சம். அதனால் குடும்ப லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த மாதம் சூப்பரான டைம். இந்த மாதத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூலை 12ஆம் தேதி இரவு 7:06 முதல் ஜூலை 14ஆம் தேதி இரவு 6:49 வரை சந்திராஷ்டம நாட்களில் சந்திரன் உங்களுடைய அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சஞ்சரிக்கின்ற காலம். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சூரியனோடு சேர்ந்திருப்பார். சூரியன் சந்திரன் சேர்க்கை. இதில் 14ஆம் தேதி அமாவாசை. அந்த நாட்களில் உங்களுக்கு தந்தை விஷயத்தில் ஏமாற்றங்கள் வரக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் பெருசாக கஷ்டம் இல்லை, பெருசாக நஷ்டம் இல்லை. அதே சமயம் பார்த்திங்கன்னா தந்தை இல்லாதவர்கள் இந்த மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு தட்சிணாயன புண்ணிய காலம் வருது. முடிஞ்சதுன்னா உங்கள் தந்தைக்கு அந்த திதி தர்ப்பணம் கொடுப்பதில் எந்த விதமான பாகுபாடும் பார்க்காதீங்க, எந்த விதமான மனவேதனையும் காட்டாதீங்க. எங்கள் அப்பா இருந்த வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணல சார்னு எத்தனையோ பேர் சொல்லுவாங்க. எங்கள் அப்பானால யூஸே இல்லைன்ட்டு. ஆனால் ஒரு அப்பாவுக்கு ஒரு பையனாக நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இந்த திதி கொடுக்கறது. அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், சுய தொழில் செய்பவர்கள், வியாபாரிகளுக்கெல்லாம் கடுமையான உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைத்து உங்கள் கூட இருக்கிறவங்களால் வரக்கூடிய நஷ்டத்தை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். லாபம் வராமல் இருந்தது சார், இப்போ லாபம் வருது சார். அதனால் நல்ல நேரம் நடக்கிறதுக்கு உண்டான நேரம். படிக்கின்ற குழந்தைகள் கடுமையான உழைப்பை தர வேண்டிய சூழ்நிலை. அதனால் கொஞ்சம் உடம்பு அசதி இருக்கும். பட் இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம். உடம்பில் இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நேரம் இது. ஸோ இந்த மாதத்திற்கான பரிகாரம் விருச்சிக ராசி நண்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டியது ஒரு அம்பாளை. யாருன்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை. அது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன், அப்படி இல்லைன்னா சென்னையில் மாங்காட்டில் இருக்கிற காமாட்சி அம்மன். காமாட்சி அம்மனை வணங்க வேண்டும். அந்த காமாட்சி அம்மனுடைய கடைக்கண் பார்வை பட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அத்தனையும் உங்களுக்கு கிடைத்திடும். இந்த ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிற பலன்களை நம்ம பார்த்தோம். ஆனால் இது பொதுவான பலன். அதாவது ராசிக்குங்கிறது பொதுவான பலன். உங்கள் ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு இந்த பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது தொலைபேசி எண்களில் நேரடியாக வருவதற்கு ஒரு நம்பர் 80ன்னு ஆரம்பிக்கிற நம்பர் நேரடி அப்பாயின்மெண்ட்டுக்கு, 72 ஆரம்பிக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணுறதுக்கு. இந்த 2 நம்பர்கள்லையும் நீங்கள் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்துக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதனால் உங்களுடைய எதிர்காலம் வளமாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.